ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம திருமங்கலம் தமிழ்ச்செல்வி விடிக்கால வழிபாடு செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் அம்மாவோட இந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்ட படத்துக்குள்ளே அப்படி முத்தாக வேர்த்து இருக்குது. ஏன்னா இதுக்கு நான் தொடச்சி பார்க்குறேங்க, அது வேர்வு தான். உள்ளுக்குள்ளே அம்மா வேர்வுடைய உடம்புலேருந்து வேர்வு வந்து இந்த கண்ணாடியில் படிஞ்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு வாரம் இருக்குது. மன்ற சக்தியெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு சமயம் அம்மா வந்து கையில் வேப்பலையோடு நிற்பாங்கல்லவா, இந்த மின்னும் விற்கலாம் பாடும் பொழுது இருப்பேன், அந்த மாதிரி போஸில் அம்மா நிற்கிற மாதிரி படம் இருக்குல்லங்க, அது அவங்க வீட்டில் இருக்குது. இந்த வேப்பலையோடு நிற்கிற அம்மாவுடைய அந்த படம், அந்த படத்தில் இருக்கிற வேப்பலையில் இருந்து முத்தாக தண்ணி வடியுது. இப்போ மழை பெஞ்சு இலையிலேருந்து தண்ணி வடியும் இல்லைங்களா, சொட்டு சொட்டா, அதே மாதிரி வடியுது. இவங்க ஆச்சரியப்பட்டு மகனை எழுப்பி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. மகன் வந்து பார்க்கும்பொழுது நின்று வச்சு. அந்த மாதிரி ஒரு சித்தாடல் அம்மா பண்ணாங்க. நான் கூடவே இருக்கிறேன், ஏன்னா இவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் அடிக்கடி இருந்துக்குங்களா, அதனால் பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக அம்மா அடிக்கடி சித்தாடெல்லாம் காமிச்சிட்டு இருந்துக்கிறாங்க சக்தி. அடுத்து இவங்களுக்கு வந்து 2 சிசேரியன் 2 குடலருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு 6 மாதத்துக்குள்ளேயே. மறுபடியும் வந்து அந்த குடலில் பிரச்சனை, அது வலி, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி சீ பிடிச்சி அது நீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. தாங்க முடியாத வலி, வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, புலம்புறாங்க. இப்போ அவர் சொல்லுவார், இல்லை ஓம் சக்தியம்மா காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் இருக்கு தானே பேசாமல் இரு அப்படிங்கிறார். அப்படி என்னது அப்படின்னாங்க, அம்மாவுடைய அற்புதங்கள் புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்குது இந்த அம்மா. மன்ற தலைவர் அந்த விழா மலர்லாம் இருக்குது இல்லைங்க, மார்ச் 3 பிறந்தநாள் விழா மலர், அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுச்சு. அப்போ கனவு, அந்த கனவில் இவங்க மன்றத்தை சேர்ந்த சக்தியின் உருவத்தில் ஒரு அம்மா வர்றாங்க, முழு செவ்வாடை. அவங்க தலைமுடி வந்து குறைவாக இருக்கிறது, அந்த மாதிரி வர்றாங்க. வந்து பக்கத்தால் நிற்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்தோன்னே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா என்னோட வயிற்ற பாருங்க, குடல் கொண்டாமனையில் வெளியே வந்து கிடக்குது பாருங்கன்னு காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வயிற்று இருக்கிற குடல் கொண்டாமனையில் வெளியே வந்து கிடக்குது, அந்த மாதிரி காட்சி. அதை பார்த்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னும் உனக்கு 16 கண் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி திரும்பி போகிறாங்க. அப்படி திரும்பி போகும்பொழுது பார்த்தா முதல்ல வந்தபோது குறைவான முடியோடு வந்தாங்களா தலைமுடி, இப்போ நல்லா நீண்ட முடி, இடுப்பு கீழே தொங்குது, அந்த மாதிரி தலை நிறையா பூ வச்சு அந்த மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அதற்கு பின்னால் இவங்க திருஷ்டி கழிக்க ஆரம்பித்தாங்க. இந்த 16 கண் அப்படிங்கிறது அத்தனை திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம். 16 கண் திருஷ்டி கழிக்க அந்த வேதனைகள்லாம் குறைந்து இப்போ நலமானார்கள் சக்திகளே. ஓம் பங்காரு அடிகளே ஓம்.